எங்களுக்கு வந்து இசை ஒரு ஒரு ஜாதியாக, ஒரு மதமாக, ஒரு 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 பிரிவாக எங்களுக்கு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, இது மக்களுக்கான இசை அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ஒரு முன்னெடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டவ் மேல கடாயி, சாக்கட்டில் சட்டாயி, வட்டி வேலைன்னா டுபாயி, பீஃப் கல்ச்சர் பத்தி எல்லாத்த பத்தியும் நமக்கு ரொம்ப அழகா வரிகள் ரொம்ப பாத்தீங்கன்னா கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும். இப்போ ரஞ்சித் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாவு வீட்டில் காணா பாட்டு பாடுறவங்கள, சாவில் மோல் அடிக்கிறவங்களாம் ஒரு பெரிய ஸ்டேஜ் குத்தி இவ்வளோ பெரிய இடத்துல பாட வச்சுருவாங்க. உலகமே இது பார்க்குது. இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு புது ஒரு அனுபவமாகவும் இருக்கு. ரஞ்சித் அண்ணா எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு, எங்களுக்கும் அதே மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரஞ்சித் அண்ணா கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. ஜெய் பீம். ஜெய் பீம்ண்ணா. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் மக்கள் வரவேற்பு தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் இந்த கடந்த 6 வருடங்களா பாடிட்டு இருக்கிறேன். ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஐ எம் சோ ப்ரவுட் டு சிங் தி ஸ்டேஜ். மார்கழியில் மங்கள இசை தான் கேட்டுட்டு இருந்தோம். அப்படிலாம் இல்லாமல் மாற்றி ரஞ்சித் அண்ணன் மார்கழியில் மக்கள் இசையாக மாற்றிருக்கிறாரு. இந்த மார்கழி மக்கள் இசை என்ன அரசியலை பேசுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை நிலைநாட்டும் வகையில இந்த மார்கழி மக்கள் இசை நிகழ்ச்சி வந்துட்டு முழுக்க நடைபெற்று இருக்கு. குறிப்பா பீஃப் கல்ச்சர் பத்தி எல்லாத்த பத்தியும் நமக்கு ரொம்ப அழகா வரிகள் ரொம்ப பாத்தீங்கன்னா கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும். அதுவும் நேத்துமே நான் வந்தேன். நேத்து வந்து ஃபுல்லா ஃபோக் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கானா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை வரவேற்கிறத தான் பார்க்குறேன் ப்ரோ. இது எப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். எப்படின்னா இது மார்கழி நேற்று சொன்ன மாதிரி தான். மார்கழி வந்து ஒரு மங்களகரமாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இதெல்லாம் ஒரு மியூசிக்னா இந்த மியூசிக்காகவே பொருட்டாகவே எடுத்துக்காது இருந்தாங்க. இப்போ நம்ம மார்கழி மக்கள் இசையில் தான் இதுக்கு ஒரு ஃபேன்ஸாகவும் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. நிறைய ஸ்லம் பீப்புளெலாம் வந்து பெரிய பெரிய ஆளாக இன்னைக்கு படத்தில் பாடுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக நான் வந்து தஞ்சாவூர் பின்புலத்துலேருந்து வந்த ஒருத்தன். எங்களுக்கு வந்து இசை எப்பயுமே இருக்கும். இசைன்னா முதல்ல வந்து நாங்கள் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். காக்கா குருவி வர்றதுக்கு ஒரு பறை அடிப்போம். அது பறந்து போகிறதுக்கான ஒரு பறை அடிப்போம். எங்களுக்கு வந்து இசை ஒரு ஒரு ஜாதியாக, ஒரு மதமாக, ஒரு 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 பிரிவாக எங்களுக்கு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, இது மக்களுக்கான இசை அப்படின்னு சொல்லி ரஞ்சித் ஒரு முன்னெடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. என் பேர் சரண். நாங்கள் தான் சென்னையில் இருக்கோம். மார்கழி மக்கள் இசை இது வந்து 6th சீசன். இது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த மார்கழி மாதம் வந்து எப்பயுமே வந்து இந்த பிராமின் அந்த சிங் ஆச்சுன்னு பாட்டு பாடுறவங்க அவங்க மட்டும் தான் பாடணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரஞ்சித் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாவு வீட்டில் காணா பாட்டு பாடுறவங்கள, சாவில் மோல் அடிக்கிறவங்களாம் ஒரு பெரிய ஸ்டேஜ் குத்தி இவ்வளோ பெரிய இடத்துல பாட வச்சுருவாங்க. உலகமே இது பார்க்குது. இது வந்து ஒரு பெரிய புரட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருது. ஸோ நேற்று ரொம்ப இசை நிகழ்ச்சி எல்லாமே நல்லா போயிருந்தது. இது நிறைய இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு புது ஒரு அனுபவமாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நிறைய பேர் இதில் வந்து கலந்துக்கு. இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். திரும்பி ரஞ்சித் அண்ணா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரஞ்சித் அண்ணா எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு, எங்களுக்கும் அதே மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரஞ்சித் அண்ணா கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. ஜெய் பீம். ஜெய் பீம்ண்ணா. இல்லை தெளிவா போன வருஷம் வந்தேன். போன வருஷம் வந்து 3 நாளாக வந்தேன். 3 நாளாக வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி இந்த வந்து நேற்று வரல. நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரியம், பறை, இசை, கானா அது எல்லாமே வந்து இன்னும் இதெல்லாம் பார்க்காதவங்கெல்லாம் பார்க்க வைக்கணும். அதுக்காக தான் சரி வந்து பார்க்குறோம். நல்லா இருக்குது. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது. ஃபஸ்ட்டு மக்கள் வரவேற்பு தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மார்கழியில் மங்கள இசை தான் கேட்டுட்டு இருந்தோம். அப்படிலாம் இல்லாமல் மாற்றி ரஞ்சித் அண்ணன் மார்கழியில் மக்கள் இசையாக மாற்றிருக்கிறாரு. இது மக்கள் வரவேற்பு இவ்வளோ வரவேற்பு கொடுத்துருக்குதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் மேலும் இது வந்து பெரிய லெவலில் மாறும். இதுவே மிகப்பெரிய மாற்றம் தான். இது ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல். இது இந்த இசையை பொறுத்த வரைக்கும் 6வது வருஷமா மார்கழி மக்கள் இசை நடக்குது. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து 4வது இல்லை 5வது வருஷம் நான் இங்கே வர்றது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதேமாரி ரயில்வே துறையை ஒர்க் பண்ணுறேன்.
நான் ஊர் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் திருநின்ற ஊர், அவங்க பக்கத்தில் ஒரு ராஜாங்கப்பட்ட கிராமத்தில் இருக்கேன். நான் உணர்வாக வந்து கலந்துக்கிட்டேன் நான் இதில். ஏன்னா நம்ம சமுதாயத்து ரீதியாக வந்து அண்ணன் வந்து இந்த விஷயம் எடுக்கிறப்போ சரி நம்மளும் அதில் பங்கு பெறணுன்றதுக்காக தான் நான் உணர்வாக வந்து கலந்துக்கிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான இருக்கிற கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே பசங்களுக்கு இரவு பாடசாலை அந்த நீல பண்பாட்டு மூலம் இரவு பாடசாலை மூலமாக அந்த சில கல்வி போதிப்பு சில விஷயம் பண்ணுறாரு. அண்ணன் வந்து மூர்த்தியான வழியில் வந்தவர். வேறு ரஞ்சிதா மூர்த்தியான வழியில் வந்தவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம இறந்த ஆம்சாங் அண்ணனுடைய வழியில் பின்பற்றுறவர். இப்போ வந்து இதெல்லாம் இல்லை, அவருடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு வேதனைப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த அண்ணா ஆம்சாங் அண்ணன் என்ன விட்டுட்டு போனவரோ அந்த விஷயத்தை இவர் பின்பற்றுறாருன்னு நினைக்கிறேன், மனசு நினைக்கிறேன். அதாவது அண்ணன் இறந்த அண்ணன் மூர்த்தி அண்ணனுடைய வழியில் போகிறாரு. அவரு மனசில் நினச்சிருந்தாரோ அதெல்லாம் மனசில் ஏற்றுக்கிட்டு இந்த விஷயத்தில் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம். நான் இந்த கடந்த 6 வருடங்களாக பாடிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சிங் தி ஸ்டேஜ். லைக் நான் வந்து தொடங்கின அந்த நாட்கள்லேருந்து இப்போது போயிட்டுருக்கிற ஒரு பாதை வந்து ரொம்ப பெருசானது, ரொம்ப பிரைட்னஸான ஒரு ஸ்டேஜ். ஸோ அதுக்கு இந்த மார்கழி மக்கள் இசையும் ஒரு பார்ட்டாக நான் நினைக்கிறேன். இதில் நிறைய விவரங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம், நிறைய ஃபெலோஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. இது இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்க வந்து எந்தெந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க, மறைஞ்சு போனாங்க, அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். ஸோ and I'm so happy and I'm so thankful to நீலம் பண்பாட்டு மையம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜூனியர் நித்யா பேசுகிறேன். மார்கழி மக்கள் சீசன் 6 வந்து வெற்றிகரமாக நடந்து பயங்கர பிரம்மாண்டமாக முடிந்தது. ஸோ இதில் பர்ஃபார்ம் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர ஹாப்பி. இவ்வளோ பெரிய மேடையை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷனுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னோட பாடல் சின்ன வரிகள். ஸ்டவ் மேல கடாயி, சாக்கட்டில் சட்டாயி, வட்டி வேலைன்னா டுப்பாயி, கைய ஊட்டா டுப்பாயி, லோக்கல் என்ன லோலாயி, அப்பாவா நீ யாராயி, மட்டமான எல்லோ பைய வாங்கம்மா நீ கல்லாயி, கும்பகும்பாய் நீ கம்பா மச்சா நீ தெம்பா. கடந்த ஆண்டிலிருந்து அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி மக்கள் இசை வந்து தொடங்கிய காலத்திலிருந்து நான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தேன். ஆனால் என்னால் வந்து பார்க்க முடியல. சம்டைம்ஸ் இந்த வேலை, ஸோ அதனால் வந்து பணி சுமை காரணமாகவோ இல்லை நான் பல்வேறு இடத்துல இருப்பேன். ஸோ அதன் காரணமாக அதை கண்டுகளிக்க முடியல. இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தனியார் வங்கியில் நான் பணிபுரிகிறேன். ஸோ எனக்கு பக்கத்தில் நடக்கிறதுனால எனக்கு இந்த வாய்ப்பு வந்து ஒரு அரிய நிகழ்வாக இருக்குது. ஸோ வந்து மார்கழி மக்கள் இசைங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா மார்கழியில் வந்து எப்பவுமே மங்கள இசை தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சின்ன வயசுலாம் வந்து இந்த சபாலாம் போனீங்கன்னா வந்து கர்நாடிக் மியூசிக் பாடி எல்லாம் கொண்டாடுவாங்க. அது எல்லாராலுமே கொண்டாட முடியாது, ஒரு சில சமூகத்தால் மட்டுமே கொண்டாடப்படுற ஒரு விஷயமா அது இருந்துச்சு. அதை உடச்சி மங்களத்தை தூக்கிட்டு மக்களை உள்ளே சேர்த்து இன்றைக்கி மார்கழி மக்கள் நடத்துறது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இது 6வது வருஷம் வெற்றி கொண்டாட்டமா. அது ஃபஸ்ட் டைம் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் வந்து நடத்துறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி மயிலாப்பூர் நடத்துவாங்க, அது கொஞ்சம் இன்டோரில் நடத்துன ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவுட்டோர் நடத்துறது வந்து இன்னும் பல பேரை உள்ளே கூட்டி சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மார்கழி மக்கள் இசைங்க வந்து தமிழ்நாடு முழுக்க போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களும் ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை அது. இந்த தமிழ்நாடு முழுக்க போகணும். பல நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் வந்து வெளியே வரணும். சப்ரஸாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாமே மீட்டு உருவாக்கம் பண்ணக்கூடிய தேவை இருக்குது. அந்த ஒரு தேவையை வந்து மார்கழி மக்கள் இசை வந்து பாட்டில் ஒன்றா வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்.